அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய்யன்லையும் மகா பொய்யன் யாரு அப்படின்னு சொன்னா, கேள்விப்படுறதுல எல்லாம் பரப்புறவன். எதெல்லாம் கேள்விப்படுறானோ அதெல்லாம் பரப்பிக்கிட்டு இருப்பான் மக்களுக்கு மத்தியில. அப்படி பரப்ப போய் தான் அநியாயமா ஒரு உயிர் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. தீபக்குங்கிற அந்த சகோதரர் கேரளாவில் அவரு செய்யாத ஒரு விஷயத்திற்காக மிகப்பெரிய அளவுல பழி சொல்லுக்கு ஆளாகி தன்னையே மாச்சிக்கிட்டார். ஆனா அந்த இடத்துல பாவம் அவர் ரொம்ப அப்பாவியாவோ இல்லைன்னா ரொம்ப தூய்மையான மனிதனாவோ இருந்திருப்பா. அந்த இடத்த தாங்க முடியாம மரணத்தை என்ன செஞ்சுட்டாரு, தேர்வு செஞ்சுட்டாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அந்த பெண் போடக்கூடிய அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோல பாரதூரமா எந்த பிழை இருந்த மாதிரி நமக்கு தெரியல, அல்லாஹ் மிக அறிஞவன். ஆனா அதே நேரத்துல அவங்க அந்த புள்ள வந்து எல்லாரும் முன்னாடியும் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்றதுக்காகவும் ஏதோ ஒரு பெரிய அநீதியை மக்களுக்கு மத்தியில எடுத்து காட்டுற மாதிரி அந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கு. உண்மையிலேயே அந்த சகோதரர் தவறு செஞ்சிருந்தா அந்த புள்ள அங்கனே என்ன செஞ்சிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். முதலாவது செவுள்ளே ஒரு அறைய வச்சிருக்கணும், இல்லையா அங்க இருக்கிற மக்களை திரட்டி இருக்கணும். அதைத்தான் அந்த பிள்ளை செஞ்சிருக்கணுமே தவிர மக்களுக்கு மத்தியில தன்னை பிரபல்யப்படுத்துறதுக்காகவும் ஏதோ அநீதிக்கு எதிராக பெரிய அளவுல புரட்சி பண்ற மாதிரி நினைச்சு அந்த வீடியோவை பதிவு பண்ணது ஒரு அப்பாவி அநியாயமாக தன்னை மாய்த்து கொள்வதற்கும், அதனால அந்த குடும்பமே இன்னைக்கு பெருங்கொண்ட இழப்பை சந்திச்சு வீதியில நிக்கிறதுக்குமா காரணம் ஆயிருச்சு. இப்ப இந்த இடத்துல மக்கள் மேலேயும் குற்றம் இருக்கு. எந்த ஒரு பதிவை பார்த்தாலும் உடனே பரப்பிடுறோம். யாரை பத்தின ஒரு தவறான செய்தி கிடைச்சாலும் உடனே பரப்புறோம். அவன் உண்மையிலே அது செஞ்சானா இல்லையான்னு தீவிரமா விசாரிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவை தவறாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் நிறைய. அதனால நடந்த விளைவு இது மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமே யாருக்கும் வரக்கூடாது. அப்ப நாம கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்பாம ஓரளவுக்கு நாம சரியாக விளங்கி கொண்ட ஒரு விஷயத்த, தெரிஞ்ச ஒரு விஷயத்த மக்கள் மன்றத்துல கொண்டு போறதுதான் நல்லதை தவிர நல்லதை அதிகமா பரப்புங்க. தீயதை பரப்புறதுல இருந்து உங்களை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கிடுங்க. இது மாதிரி அப்பாவிகள் உயிரை இன்னும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களா உங்களை எண்ணெய் ஆக்குது.